ஒரு குட்டி ப்ரௌனி ஸ்டோரி கேட்கலாமா? என்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நேற்று என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பண்ண போல் இருக்குது, ஆனால் நான் சாட்டர்டே சண்டே தான் ஹோம் டவுனுக்கு வருவேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. உன்னால் கொரியர் பண்ண முடியுமான்னு என்ன கேட்டிருந்தாங்க. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அமௌண்ட்டே அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. என் மைண்டில் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம சாட்டர்டே அன்றைக்கி கொரியர் பண்ணால் மண்டே தானே போகும், நம்ம எப்படி அவங்களுக்கு சண்டே அன்றைக்கி டெலிவர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் நானே வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் எல்லா ப்ரௌனிஸும் ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே நேரில் போய் டெலிவர் பண்ணிட்டோம். ஆனால் அவங்கள நேரில் பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம். இது நடந்தது ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்ங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்காக கொடுத்த ஒரு வாரம் என்னோடய ஃபேமிலி, என் ஹஸ்பண்டும் என் பசங்க மட்டும் இல்லைன்னா நேற்று என்னால் இதை பண்ணியிருக்கவே முடியாது. ஒரே ஒரு ஆர்டர் தான், ஆனால் செம்ம மெமரிங்க, மறக்கவே முடியாது. இப்படி தான் என்னுடைய ப்ரௌனி பயணம் விழுப்புரம் வரைக்கும் போச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம அடுத்த ப்ரௌனி ஸ்டோரியில் பார்க்கலாம்.